ஹலோ மக்களே, சிறகடி காசை. இன்றைக்குள்ள எபிசோடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். முத்துவோட அழகான நடிப்பை சூப்பராகவே பார்த்தோம். அதுவும் அவருடைய எமோஷ்னலான ஒவ்வொரு பார்வையும் நம்ம கண்ணுக்குள்ளே வந்துக்கிட்டே போகுது. அவர் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஆக்ஷனும் அப்படி நம்மளை கண் கலங்க வச்சுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு திறமையை இன்றைக்கி நாம் பார்த்தோம் முத்துவோட நடிப்பில். அவர் அப்பா அவரை வெறுத்ததும், மனைவி தன்னை நம்பாமல் போனதும், தன்னோட குடும்பமே தமக்கு எதிராக இருக்கிறதையும் அவர் நல்லா உணர்ந்து நடித்தது மிக பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு. ஆஹா, என்ன ஒரு எபிசோடுங்க! வாட் அ எபிசோட்! டைரக்டர் குமரன் சார் அதை அப்படியே ரியலாக எடுத்திருக்காருங்க. ஒரு குடும்பமே தன்னை நம்பலைன்னா ஒரு நடிப்பு திறமை எப்படி வர வைக்கணும்னு அவருக்கு மட்டும்தாங்க தெரியும். நிறைய பேர் போன வீக்கில் சிறகடிக்க ஆசை நிறைய நெகட்டிவிட்டி ட்ராக் கொண்டு வராங்க, பாசிட்டிவ் ட்ராக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் குமரன் சார் ஆடியன்ஸோட பல்ஸு பார்த்து தான் அவர் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கதைக்களத்தை எடுத்துக்கிட்டே போவாருங்க. கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் ட்ராக் இருந்தால் தான் அடுத்த பாசிட்டிவ் ட்ராக் வருங்க. முக்கியமாக நீங்களே கமெண்ட்டில் நிறையா பார்த்துருப்போம் யூடியூப்பில் கீழே, ரோஹிணியே மாட்டலை, ரோஹிணிக்கு மட்டும் டைரக்டர் சார் இப்படி கதைக்களத்தை நியாயமாகவே கொண்டு போகிறாரு, முத்துவை மட்டும் சீக்கிரம் மாட்ட வச்சுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா ஹை வோல்டேஜ் ட்ராக்கு அங்கே இருக்குங்க. கண்டிப்பாக ரோஹிணி கண்டிப்பாக மாட்ட தான் போகிறாங்க. அன்னைக்கு ஹை வோல்டேஜ் ட்ராக் அதிகமாக இருக்க தான் போகுது. இன்னும் நிறைய கதைக்களத்தை பின்னாடி வச்சுக்கிட்டே வர போகிறாருங்க. ஏன்னா ரோஹிணியோட ட்ரூத் ரிவீல் பண்ணிட்டோன்னா அதுக்கு நிறைய ஹை வோல்டேஜ் ட்ராக் கொண்டு வரணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடெலாம் உள்ளே திணிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாமே இப்போ ஆடியன்ஸோட பல்ஸை வச்சு அவர் டைரக்ட் பண்ணிக்கிட்டே வராரு. கண்டிப்பாக ரோஹிணி மாட்டுவாங்க. முத்து இந்த வார திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் முத்து இதில் கண்டிப்பாக அவர் நியாயமானதை அவரோட ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரெண்டும் அரசியல் தலைவரும் சேர்ந்து இவர் ஒரு நியாயம் அவர் குடிக்கலை அப்படின்னு அவங்க குடும்பத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மக்களும் கண்டிப்பாக தெரிவிக்க வச்சு டைரக்டர் சார் இந்த வாரத்தையும் இந்த கதையை முடிக்க தான் போகிறாரு. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ட்ராக் ரோஹிணியை பார்த்து நகர தான் போகுது. எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. சிறகடிக்க ஆசையை கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருங்க. இரவு 9 மணிக்காக இருக்கட்டும், ஹாட்ஸ்டாரில் 6 மணிக்காக இருக்கட்டும். இப்போ வரைக்கும் விஜய் டிவியோட பில்லர்னே சொல்லலாம். அதுவும் குமரன் சார், விகடன் டீம்லாம் சேர்ந்து விஜய் டிவியை கலக்கிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக டைரக்டர் குமரன் சார் ஏமாற்ற மாட்டார். கண்டிப்பாக இந்த ஒரு எபிசோடை நல்ல எபிசோடாகவே கொண்டு வருவார். அடுத்தடுத்த வாரத்தில் பாசிட்டிவ் ட்ராக் நிறையா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாட்டி வேறு வரப்போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக ஹை வோல்டேஜ் ட்ராக் அங்கே இருக்குது. அதனால் பாட்டி வரதுனால எப்போவுமே டிஆர்பி எகரும். கண்டிப்பாக பாட்டி ட்ராக்காக இருக்கட்டும். அடுத்தடுத்த சிறகடிக்க ஆசையோட அப்டேட்டை இதில் பார்த்துக்கிட்டே இருங்க. நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன்.